ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து ஆசீர்வதிச்சு உனக்காகவே அனுப்பி வச்ச இந்த உதியை தொட்டு விட்டாய்தானே. உதியின் அற்புதங்கள் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். நோய் நொடியில் இருக்கிறவங்களுக்கு அதை சரியாக்கவும் இந்த உதி உதவும். அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரனையும் அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாமல் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் திணறிக்கிட்டு இருக்க எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய சக்தி படைத்தது தான் இந்த உதி. அதனால தான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்யணுன்ற எண்ணத்தோடு உனக்காக இந்த உதியை அனுப்பி வச்சிருக்கேன். இதை தொட்ட உனக்கு இப்போது அளவில்லாத மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது என் செல்லமே. இப்போல்லாம் ஒரு விஷயத்தை நீ யோசித்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளாகவே அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுது. என்ன செய்ய போனாலும் அதில் ஏதாவது ஒரு தடையும் தடங்களும் உனக்கு வர்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால தான் அதை சரி செய்யும் விதமாக இந்த உதியை உனக்கு துணையாக, உனக்கு ஆதரவாக, பக்கபலமாக, பாதுகாப்பு கவசமாக இருக்கட்டும்னு அனுப்பி வச்சேன். என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாகவும் அதை நீ சந்தோஷமாக அடுத்தவங்க கிட்ட சொல்லிடுற. நீ என்னதான் நேர்மறையாக நல்லது நடக்க போகுதேன்னு சந்தோஷமாக சொன்னாலும் அதை கேட்குறவங்க மனசில் என்ன யோசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாதல்லவா. நல்லதை எப்போதும் எல்லாரும் நல்ல விதமாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. தனக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்படும் இந்த மனிதர்கள் அடுத்தவனுக்கு ஒரு நல்லதுன்னா அவன் மட்டும் நல்லா இருக்கனேன்னு வைத்தறிச்சல் படுறவங்களா அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுபவர்களாகவே எப்போதும் இருக்காங்க. அதனால தான் பல விஷயங்கள் நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அது ஒரு சின்ன சாதாரண விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு நடக்காமலேயே தடையை உண்டாக்குகிறது. இனிமேலாவது எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லபடியாக நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்தவங்க கிட்ட சொன்னால் போதும். என்னை நம்பி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நீ விரும்பி கேட்டதையெல்லாம் இப்போது கைகளில் கொடுக்க தயாராயிட்டேன். நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட ஒன்று இப்போது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். தினமும் பார்ப்பது போல இல்லாமல் இப்போது நீ கொஞ்சம் கவலையோடு இருப்பதால தான் உனக்கான கவலையை போக்கும் விதமாக இந்த உதியை அனுப்பி வச்சேன். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா. மனம் தளராமல் இரு. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் நம்பிக்கையின் தீவிரத்தை பொறுத்து உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தீர்வு கொடுப்பேன். எப்போதும் முழு மனசோடு என்னை நம்புனினா எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். நடந்து போக பாதை இல்லாமல் வெற்றிகரமாக வாழ்வதற்கு வழி இல்லாமல் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ நடந்து போனாலே அங்கே புதுசாக ஒரு பாதை உருவாகும். நீ செய்கிற விஷயங்களிலேயே உனக்கு வெற்றி உண்டாகும். அப்படி இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருக்க போகிறேன். நான் போட்ட திட்டப்படி நீ வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். இனிமே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எதற்காகவும் பயப்படாதே. உனக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ, எது கிடைக்கணும்னு விரும்பினாயோ அதை கண்டிப்பாக உன்வசம் நானே கொண்டு வந்து ஒப்படைப்பேன். மனசில் கலக்கமும் கவலையும் குழப்பமும் வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கோ. இந்த உலகத்தில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படும் போது உன் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது. நீ நிம்மதியாக தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. உனக்குன்னு ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது. வெயிலோ மழையோ நிம்மதியாக வந்து ஆசுவாசப்படுத்தி கொள்ள உனக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது அல்லவா. அப்படி இருக்கும்போது இல்லாததையே பெருசாக நினச்சி குழம்பாதே, வருந்தாதே. உன்னை விட மோசமாக கஷ்டப்படுறவங்க இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக, உனக்கு அமைஞ்ச நல்ல விஷயங்களுக்காக நீ எப்போதும் நன்றி சொல்ல பழகு. இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கும்போது கண்டிப்பாக உன் மனசு மகிழ்ச்சி அடையும் விதமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தே தீருவேன். நீ எப்போதும் எதற்காகவும் வேதனை கொள்ளாதே. உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. நீ படும் கஷ்டம் எல்லாமே நாளைக்கு நீ படப்போகிற ஆனந்தத்தின் அறிகுறிதான். நீ இப்படியே கவலைப்படும்படியே இந்த சாயப்பா உன்னை விட்டு வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது அனைத்தும் நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ என் கூட இருந்துமா என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கேன்னு யோசிக்காத. இந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும்
ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் என்ன சொன்னாலும் நீ கடைசியில் முடிவெடுக்க பழகு. அவங்க வாழ்க்கையை வச்சு உனக்கு 1000 அறிவுரைகள் சொன்னாலும் யோசனைகள் சொன்னாலும் உன் வாழ்க்கையில் நீ தான் சரியான முடிவெடுக்கணும். எப்போதும் எதற்காகவும் பயப்படாதே. உன் மனசு குளிரும்படியாக மற்றவங்க நடந்துக்கலைனாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். மன உளைச்சலிலும் வருத்தத்திலும் கவலையிலும் இருக்கும் உனக்காகவே அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களையும் உன் குடும்ப சூழ்நிலையையும் நினச்சி இரவெல்லாம் தூக்கமில்லாமல் நீ கலங்குறன்றது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். நீ கேட்டது போல உன் வீட்டில் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் குடும்பத்தில் புதிதாக ஒரு நபர் வந்து சேர போகிறாங்க. நீ எதையுமே எதிர்மறையாக யோசிப்பதை விட்டுவிட்டு நல்லதே நடக்கும்னு முழுசாக நம்பு. உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ என்னை பார்க்குற இந்த நொடி முதல் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற. உன் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க பாரத்தை இறக்கி வச்சு உனக்கான நல்லதை சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். இதுவரை நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் இனி நடக்கப் போவதை மாற்றலாம் அல்லவா? நல்ல நாளில் நீ எதுக்கும் கண் கலங்காதே. நான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற செய்வேன். நீ என்னிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் எப்படி உன்னை நிராகரிப்பேன்? இதோ என்னை வணங்கும் உன்னையிலையும் உன்னுடைய கையையும் உன்னுடைய தலையையும் எந்த காரணத்துக்காகவும் யார் முன்னாலும் தலை குனிஞ்சு நிற்கும்படியோ கையேந்தி நிற்கும்படியோ விட்டுட மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கு எது நன்மையோ அதை நானே உனக்காக உருவாக்கி தருவேன். இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் உலகமும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாருமே இப்போது உன்னை சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கான நேரம் வரும். நீ விளையாட்டா கூட யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசாதே. யாரையும் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரிடமும் வாக்குவாதம் செய்யவோ வாதாடவோ வேண்டாம். மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ அமைதியாக இருந்தாலே போதும். அவங்க மாறி இருப்பாங்க, இவங்க திருந்திருப்பாங்க நீயாவே நினச்சிக்கிட்டு யார்கிட்டையும் போய் ஏதாவது பேச்சு பேசி அப்புறம் கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டாம். மௌனமே உனக்கு பலம் சேர்க்கும் ஆயுதம் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இரு. எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதியும் வெற்றியும் கண்டிப்பாக தேடி வரும். நீ இழந்த அனைத்தையும் கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைப்பேன். எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு மாற்றத்தையும் உண்டாக்குவேன். நீதான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? இதோ இப்போதே உன் கவலைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான நல்ல வாய்ப்பை தரப்போகிறேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் கண்டிப்பாக உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும். நீ எப்போதும் தயாராக இரு. கூடிய சீக்கிரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன்னை வந்து சேரும். நீயும் அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அழுத்து போய்விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நீ மகிழ்ச்சி அடையும்படி நான் பார்த்துக்கிறேன்.